38 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில திடீர் திருப்பங்கள், முன்னேற்றங்கள்லாம் நீங்க அதாவது உங்களோட துணிவு, தைரியம், தீரியம், தொடர்புகள், நட்பு குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலேயே அந்த அதிபதி பலம் புரிந்து நிற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் பாக்கியங்களும் இருக்குங்க. புதிய பதவிகள், அரசியல் இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் வந்து அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் வந்து யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் வந்து தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் வந்து பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க வந்து அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய வந்து அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப வந்து ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க வந்து முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா வந்து கவர்மெண்ட் துறையில வந்து ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, வருகின்ற மே 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தொழில்காரகன், தொழிலுக்கு அதிபதி, உங்க விருச்சிக ராசியான 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் அதிபதி. அவர்தான் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி. செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க பொற்காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே பலம் பெறும் இந்த காலம். ஏன்னா 38 நாள் அவர் அங்கதான் இருக்க போறாரு. மே 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 38 நாள் அங்க இருக்கும்போது சூரிய பகவானும் அங்க உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமா இருக்க போதுங்க. கும்பராசி நேயர்களே, எழுதி வச்சுங்க. இந்த 38 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில திடீர் திருப்பங்கள், முன்னேற்றங்கள்லாம் நீங்க, அதாவது உங்களுக்கு அதிர்ச்சியான சந்தோஷம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. ஏன்னா வேலைக்கு எந்த வேலை இருந்தாலும் துணிஞ்சு வேலையில இறங்கி செய்யற நீங்க உங்களுக்கு ஏற்ற வேலை அமையல, தொழில் அமையலன்றதெல்லாம் வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாவே உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு மன குழப்பத்தையும், உங்க குடும்பத்துல சிக்கல், ஒரு ரொம்ப பிரச்சனையில மாட்டி சுத்திக்கிட்டு இருந்த கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் பலம் பொருந்தி பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டம். ஏன்னா சித்திரை மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருந்தாலும் முழுமையான வளர்ச்சி, முழுமையான பொறுப்புக்கு அமைக்கக்கூடிய காலம் இந்த காலமா இருக்க போதுங்க.
ஏன்னா 3ஆம் இடம் என்றது என்னன்னா உங்களோட துணிவு, தைரியம், வீரியம், தொடர்புகள், நட்பு கூடிய இடம். அந்த இடத்திலேயே அந்த அதிபதி பலம் புரிந்து நிற்கும் இந்த காலகட்டம் அனைத்து துறைகளிலும் நீங்க முயற்சி பண்ற எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நீண்ட நாளா நீங்க யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, நண்பர்கள் மூலமா நம்ம ஒரு தொழில் அனுப்பலாம், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அனுப்பலாம், ஏதோ ஒன்று யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். உண்மையிலே அந்த பிளான் இருந்ததுன்னா அதை நீங்க செயல்படுத்துங்க. இது வந்து நீண்ட காலமா உங்களுக்கு, அதாவது அதாவது அடுத்த ஒரு 25 வருஷம் 35 வருஷத்துக்கு இது உங்களுக்கு கெரியரை டிசைட் பண்ணக்கூடிய டேர்னிங் பாயிண்டா மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு போயிடுவாரு, புதன் பகவான் ரிஷப ராசிக்கு வந்துருவாரு. ஸோ புதன் சுக்கிரன் ஒருவருக்கு பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனைத்து யோகங்களும் பாக்கியங்களும் இருக்குங்க. அதாவது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் போகும்போது ரொம்ப நாளா வந்து குழந்தைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்க வந்து செலவு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசினியர்கள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த தைரியம், துணிவு, வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் வந்து இருக்கும்போது இந்த 4, 5 அதை சுத்தி இருக்கிற 3, அதாவது செவ்வாய் இருக்கிற அடுத்த 2 வீட்டையும் ஆக்டிவேட் பண்ணுவார், பலப்படுத்துவார். ஸோ இந்த அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு சிறப்பா இருக்க போதுங்க. முக்கியமா புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், அரசியல் இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கௌரவ பொறுப்புகள், அந்தஸ்து, பதவி உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள், அதாவது உங்களோட பாஸ், அதாவது வேலை செய்யறதா இருந்தா உங்களோட தலைமை, உங்களுக்கு மேல இருக்கிற ரிப்போர்ட்டிங் மேனேஜர், அவரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவங்க எல்லாம் மாறிடுவாங்க, அவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு உதவி புரியக்கூடிய, உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய மேலதிகாரிலாம் உங்களுக்கு இப்போ வருவாங்க. இல்லைன்னா உங்களையே வந்து வேற ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருவாங்க. அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி இந்த காலகட்டம் தாங்க உங்களுக்கு தொழிலை வந்து நிரந்தரத்தன்மை பண்றக்கூடிய காலகட்டமா இருக்க போதுங்க. ஏன்னா இந்த தொழில் குடிக்கக்கூடிய கிரகம் வந்து 2 கிரகம் தான், சனி பகவானும் செவ்வாய் பகவானும். ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்க ஏன் அதிகமான எந்த வேலையா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டது காரணம் என்னன்னா அவங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாயே வந்துருவார். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது புரோக்கரேஜ் பண்றதோ, இந்த நெகோசியேஷன் பிசினஸ்லாம் பண்றதுக்குலாம், அந்த ஏஜென்ட் பிசினஸ்லாம் பண்றதெல்லாம் இவங்க, அதாவது ஒரு வேலையில இருந்தாலுமே ஒரு சைட் பிசினஸா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு சப் ஏஜென்ட் மாதிரிலாம் வேலைலாம் பண்றவங்கலாம் கும்பராசிக்காரர்கள் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அது இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிரந்தர தொழில், நிரந்தர பணி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய காலமாக இருக்க போது, நிரந்தர லாபம், பொருளாதார வசதி எல்லாம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. முக்கியமா இந்த வீடு, மனை வாங்குறது, வண்டி வாங்கணும், இதெல்லாம் அமைப்பெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றப்படுவீர்கள். வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் அதிவேகத்தை குறைங்க, பொறுமையாக செல்லுங்க. ஏன்னா 3ஆம் இடம் பலம் பெறும்போது நீங்க வந்து அந்த இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் காட்டுறது, இந்த வண்டி ஓட்டுறது, ரோட்ல வந்து ஹைவேல ஃபாஸ்டா போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா செவ்வாவே வேகம், ஃபாஸ்ட், கடுமையான ரொம்ப ஸ்பீடா செயல் பண்ற கடகம். அவர் 3ஆம் இடத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து உங்களை தூண்டுவாரு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம கோவப்படுறது, உங்க வார்த்தையை தூண்டி விட்டு உங்க பேச்சு கோவம் பண்ண வச்சு உங்களை சிக்கல்ல மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, கவனத்தில் வச்சுக் கொள்ளுங்க. மற்றபடி தொழில், வேலை, லாபம், முதலீடு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்போதுங்க. இந்த 38 நாள் நீங்க யூஸ் பண்ணீங்க, நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கும்பராசி நேயர்களே, நீங்க செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் அருளால் அனைத்து செல்வங்கள், அனைத்து யோகங்கள், உங்கள் தைரியமே உங்கள் வெற்றி என்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.